இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஹிந்தி படம் பார்க்க போறோம். த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ்னு 2024ல இப்ப லேட்டஸ்டா வந்த படம் தான். சும்மா தாறுமாறான படங்க. என்ன நடக்குது, உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல பயங்கர ட்விஸ்டா போகும். மரண ட்விஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உண்மையிலேயே மரண ட்விஸ்ட்ங்கிறது இந்த படத்துல இருக்குது. முடிஞ்சா உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கிளைமேக்ஸ் வரதுக்குள்ள கண்டுபிடிக்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் கையில துப்பாக்கியோட உள்ள இறங்கி பல பேரை சுட்டு தள்ளுறாப்ல காட்டுறாங்க. யாருவன், எங்க சுடுறான், என்ன நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான், கரீனா கபூர் கான். கோர்ட்ல எல்லாரையும் சுட்டு தள்ளனவன் எந்திரிச்சு நின்று ஏதோ பேசுறான். குப்பையில கிடக்கிற சாப்பாடை தான் சாப்பிடுவானா. அந்த குப்பையில இருக்கிற அந்த நார்ற ஸ்மெல் வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்மெல்லு கூட அவனுக்கு பெருசா தெரியாது. பசிச்சா சாப்பிட்டுருவான். ஆனா சந்தோஷமா யாராவது நடந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்தா இவனுக்கு பிடிக்காதான். உடம்பு சரியில்லாம கிடக்கும் போதெல்லாம் தனக்கு சாவு வராதான்னு யோசிச்சது உண்டா. ஆனா அந்த சாவு இவனுக்கு வரல போல தெரியுது. போறவன் வரவன் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாயை பாக்குற பார்வைய கூட என் மேல பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு ஜந்துவா என்ன மதிக்கிறாங்க. நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அவங்க மேல லைட்டா எனக்கு வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சது. அதுலயும் அந்த பையன் என்ன பார்த்தான். இப்படி பேசும்போது அந்த பையனை பத்தி எல்லாம் விஷுவல் நமக்கு காட்டுறாங்க. அவனை கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, அது என்னோட நோக்கம் இல்லவே இல்லைங்கிறான். எதுக்கு இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆனா கண்ணாபின்னு பல பேரை நீ சுட்டுத்தல் இருக்கிறியாடா, சுடணுங்கிறது என் நோக்கம் இல்லன்னு பண்ண கொலைய உன்னால மறைக்க முடியாதுங்கிறாரு ஒருத்தர். இந்த குற்றவாளியோட பேரு ஜேம்ஸ் தாமஸா. கோர்ட்டு, கேஸ், விசாரணை இது எல்லாத்துக்குமே அவன் நல்லா ஒத்துழைச்சான். பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான். அடுத்து ஜட்ஜையா ஏதோ சொல்றாரு, ஹிந்தியில பேசுறாங்க, சப்டைட்டில் வேற நமக்கு போடல. அடுத்த டயலாக் அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல. தண்டனை கொடுத்துட்டாரா இல்ல தண்டனை அடுத்த ஹியரிங்ல கொடுக்கறேன்னு சொன்னாரா எதுவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. கோர்ட்டுக்கு வெளியில வந்தா நம்ம கரீனா போய் போலீர்னு ஒரு அற விடுறா. ஒருவேளை கரீனாவோட குழந்தையத்தான் அவன் கொண்டு இருப்பானோ இருக்கலாம். சுத்தி மீடியா நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்குது. ஒரு பெரியவர் தான் வாமா இந்த பக்கம் இழுத்துட்டு போறாரு. சொந்தக்காரரா வக்கீலா என்னன்னு தெரியல, போக போக தான் தெரிய வரும். தான் பிள்ளையோட இவங்க சந்தோஷமா இருந்த நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. அப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க, தி பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தா சோகத்தின் மொத்த ரூபமா இருக்கிறா. ஏதோ டிரான்ஸ்பர் ஆர்டர்னு ஒரு லெட்டர் வந்திருக்குது. படிச்சு பார்த்துட்டு சுருட்டி வச்சுக்கிறா. கூட இருக்கிற பெரியவர் இவளோட அப்பா போல. என்ன நீ எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியாப்பா அப்படின்னு அப்பா கேட்க, என்ன பண்றது, இனி இந்த இடத்துல இந்த சிட்டில வாழ்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாப்ல ஹீரோயின் சொல்றாங்க. வேண்டாமா, யாரு மேல உனக்கு இந்த கோபம், அதான் அவனை புடிச்சிட்டாங்கல்ல, வேண்டாமான்னு சொன்ன இவன் மனசுல இருக்கிற காயம் ஆறிடுமா என்ன. ஆறல. அதே ஊர்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஆரம்பிச்ச ஒரு பஞ்சாயத்து 2 குரூப்புக்கு நடுவுல ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது. அந்த கலவரத்தை அடக்குறதுல போலீஸ் தவறிட்டதா அங்க சில பேர் பேசிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் பில் பேமெண்ட் திரும்பி பார்த்தா ஒருத்தன் ஒரு பாய் கிட்ட இருந்து எதையோ வாங்கிட்டு போறான். கார் சாவியை தான் வாங்கிட்டு போறானோ தெரியல. புது டிஐ வராங்க போலயே, அந்த டிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலயே, அடுத்த ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு செம டஃப் கொடுப்பா போல, பாத்துறதுக்குங்கன்னு 2 பேரு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தாடிக்காரர் வண்டி ஓட்டிட்டு போற அந்த பையனையே குறுகுறுன்னு பாக்குற. புது வேலைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி வந்தாங்கல்ல, வந்ததும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாவி மித்த எல்லா ஐட்டமே உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம் இதுல இருக்கிறதா சொல்லி ஒரு அம்மா கொடுக்குது. நம்ம கரீனாவுக்கும் உயரதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு போறதுக்குள்ள அவரை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிடுங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போகுது. இந்த பக்கம் அந்த உயரதிகாரியை காட்டுறாங்க. போன் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உள்ள வரா. வாமா வாமா வா உக்கார் அப்படிங்கிறார். வர்ற வழியில ஒரே கலவரமா இருந்ததுனால லேட் ஆகி போச்சுங்கிறாப்ல சொல்ற. ஆமாம்மா, எனக்கு தான் புரியல. சாதாரண கிரிக்கெட் விளையாட்டு அது எப்படி 2 மதத்துக்கு நடுவுல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கலவரமாக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாரு அவரு. மறுபடியும் வேலை பார்க்குற ரேஞ்சுக்கு நீங்க தேடிட்டீங்களான்னு விசாரிக்கிறார். ஏன்னா இவளோட கேஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த துப்பாக்கி சூடுல தான் பையனை இழந்தவ இவ நேரமோ என்னமோ தெரியல, ஒரு இந்தியன் பையன் காணாம போயிட்டான் போல. அந்த கேஸை விசாரிக்கணுங்கிறாரு. டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறாப்ல. ஒரு குழந்தை கேஸுங்கிறதுனால லைட்டா சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு காலம் உங்களுக்கு இந்த கேஸ் பிடிக்கல, பிரச்சனைனா நீங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. போனவ இந்த கேஸ்ல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்றா. எந்த கேஸ்ல நீ ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட் தாமா முடிவு பண்ணும். பிடிச்ச கேஸ் அப்படி இப்படின்னு நாமளா இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. கடமை ஒண்ணு அழைக்குது. போ, பொது ஜனத்துக்கு சர்வீஸ் பண்றது நம்மளோட முக்கியமான வேலை, போய் பண்ணு பாத்துக்கலான்னு அட்வைஸ போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. இவங்களும் கேஸ் விசாரிக்கலாமேன்னு இந்த பக்கம் வராங்க. பையன் காணாம போனான் இல்லையா அந்த ஏரியாவுக்கு. அங்க நம்ம தாடிக்காரர் ஆல்ரெடி டீமோட ரெடியா இருக்கிற. தாடியோட போஸ்டிங்கும் நம்ம ஹீரோயினோட போஸ்டிங்கும் ஒரே போஸ்டிங், 2 இன்ஸ்பெக்டர். சோ அடுத்த ப்ரமோஷனுக்கு 2 பேரும் மோத வேண்டிய வரும் போல அறிமுகப்படுத்திக்கிறாரு தாடிக்காரர். இந்த கேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் விசாரிக்க போறாங்க போல தெரியுது. வேற ஒரு இந்திய குடும்பத்துல இருந்து ஒரு இந்திய குழந்தை காணாம போயிருக்குது. நம்ம தாடிக்காரருக்கும் நல்லா ஹிந்தி தெரியும் போல. இது ஹிந்தி ஃபேமிலியா, வந்ததும் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வரதுக்கு அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போடுவாரு. ட்ரக்க விக்கிற உங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு இவரு. குழந்தைய இழந்தவங்களோ குழந்தை காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறார். குழந்தையோட பேரு தஜித் போல, தஜித் ஹோலியா. காணாம போன அந்த பையனோட அப்பா தான் ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. காணாம போன அந்த பையனோட சித்தப்பா தான் அவன் ஓவரா பேசினவன். அப்பா இப்போ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவும் இருக்கிறாங்க போல தெரியுது. காலையில
7:30 மணிக்கு ஸ்கூல்ல போய் குழந்தைய இறக்கி விட்டுருக்காப்ல. ஸ்கூல் முடியிற டைம் மதியம் 1:30. மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கறாப்ல அவர் எடுத்து சொல்றாரு அப்பா. 4 மணி ஆகியும் பையன் வரலன்னு சொல்லிட்டு உடனே நான் என் புருஷனுக்கு போன போட்டதா அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு புருஷங்காரன் திட்டுறான். எந்த பஸ்ல வருவான்னு இந்த அம்மா நோட் பண்ணிக்குது. பையன்கிட்ட ஏதாவது மொபைல் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா வீட்டுல மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுவான், ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போக கூடாது, இது அவனோட மொபைல் தான் போலீஸ் கிட்ட மொபைலும் கொடுக்குறாரு. ஆமா பின்னாடி நிக்கிற இந்த 2 இந்தியன்ஸ் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிச்சா, இந்த ஃபேமிலியோட அவங்க டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாதான். ஆனா அடுத்தவங்க பிரச்சனையில தேவையில்லாம உள்ள நுழையிறது, உதவி பண்றாப்ல உள்ள நுழையிறது இவங்களோட பழக்கங்கிறாரு. நாங்க இங்க வந்திருக்கிறது இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண தாங்கிறாப்ல அவங்க பேசிக்கிறானுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பையனை தத்தெடுத்து தான் இவங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க போல. அந்த தத்தெடுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்கிறாங்க நம்ம ஹீரோயின். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அப்பா அம்மா சண்டை போறத பசங்க பாக்குறது, இந்த மாதிரி ஏதாவது நடந்தான்னு கேட்டா, சேச்சே நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள் நாங்க, அப்படியெல்லாம் இல்லங்கிறாரு அப்பா. ஆனா அம்மாவோ இல்ல, ஒரு மேட்டர் மட்டும் அவனை கொஞ்சம் அப்செட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இதோ இந்த பையன் என் பிள்ளைய அரைஞ்சிட்டான், அதுல கொஞ்சம் அவன் என் பையன் வந்து அப்செட்டா இருந்தாங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. ஏப்பா அந்த பையல அரைஞ்சேன்னு அவங்க கிட்ட கேட்டா, சிகரெட் பிடிச்சா அடிக்காம கொஞ்சுவாங்களாக்கும் அப்படின்னு அடிச்சவர் சொல்றாரு. இது பத்தாதுன்னு அந்த தொப்பி போட்டவரு அடிச்சது பத்தாதுன்னு, அந்த தலப்பா கட்டு போட்டவரு அடிச்சது பத்தாதுன்னு அப்பாக்காரனும் அடிச்சிருக்கான். சரி கண்டிச்சிங்க தப்பு இல்ல, ஆனா அதை வீடியோ எடுத்து யாராவது ஆன்லைன்ல போடுவாங்களான்னு அம்மா சத்தம் போடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு சுருட்டு முடிக்காரன், இதையெல்லாம் எதுக்கு முன்ன பண்ண தெரியாத கிட்ட பேசிக்கிட்டு கேஸ் சம்பந்தமான மேட்டர் மட்டும் பேசுங்கிறாப்ல அந்த சுருட்டை பொடியன்னு சொல்லிட்டு இருக்கிறான். வெளியில போலீஸ் எல்லாம் இப்ப மணி 8 ஆச்சு. ஆல்ரெடி அவன் காணாம போய் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிறவங்க விசாரிச்ச வரைக்கும் யாரும் அந்த பையனை பார்க்கல. அவனோட போட்டோவை எல்லாருக்கும் நாம நியூஸ் மீடியான்னு கொடுக்கலாமான்னு கேட்டா, அதெல்லாம் பண்ணா அப்படியே மீடியா வந்து பெத்தவங்களை மொச்சு எடுத்துரும், வேண்டாங்கிறாங்க, அவசரப்பட வேண்டாங்கிறாங்க நம்ம ஹீரோயின். சரி இருக்கிற மெத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா பேருக்கும் இந்த போட்டோவை அப்டேட் பண்ணுவோம், இந்த கேஸை பத்தி சொல்லுவோம், அந்த பையனை காப்பாத்தி ஆகணும்னு தாடிக்காரர் சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த ஏரியால இருக்கிற செக் பண்ணுங்கிறாப்ல, ஸ்கூல்லையும் விசாரிக்கணுங்கிறாப்ல, பஸ் ஸ்டேஷனு மாலு இப்படி எல்லாத்தையும் விசாரிக்கணும்னு அங்கங்க ஆட்கள் அனுப்பி வைக்கிறார். சரி இந்த குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு வரும்போது கேட்க, ரொம்ப நாளா நான் இந்த ஏரியால இருக்கிறேன், எல்லா பேரும் எனக்கு தெரியுங்கிறாரு தாடிக்காரர். காணாம போன அந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பக்கம் ஸ்கூல்லையும் விசாரணை போய்கிட்டு இருக்குது. அந்த பையனோட பியானோ கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அதனாலயும் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்ததா அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. ஸ்கூல்ல பையன் ஸ்மார்ட் பாய், ஸ்வீட் பாய், நல்ல பையன் எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பஸ் நம்பர் 63A அந்த பஸ்ல தான் இவன் ஏறி இருக்கான் போல. அதை பத்தி அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விசாரணை. டிரைவர் கிட்ட போட்டோ காமிச்சு விசாரிச்சா, பொதுவா எல்லா நாளும் ஸ்கூல்ல அவனை பிக்கப் பண்றது, அவனோட பஸ் ஸ்டாப்ல இறக்கி வருது நான் தாங்கிறாப்ல சொல்றாரு டிரைவர். இந்த தடவை இறக்கி விடும்போது பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா, அந்த கலவரம் எல்லாம் ஏதாவது நடந்ததான்னு கேட்க, ஆமா கலவரம் எல்லாம் நடந்தது, ஆனா கலவரக்காரங்க யாரும் எங்க சைடு வந்து பிரச்சனை வச்சுக்கலங்கிறாப்ல பஸ் ஓட்டுனவர் சொல்றாரு. இந்த பஸ்லயும் கேமரா இருக்கும், அந்த கேமரால அவன் ஏறினது ரெக்கார்ட் ஆகிருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொரு செகண்டும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஓட்டி தான் பார்க்கணும். அப்படி ஓட்டி பார்க்கும்போது ஒரு பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல அவன் நடந்து போறாப்ல தெரியுது. அந்த பார்க்கு பக்கம் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. கதை நடக்கிறது எல்லாமே நம்மள ஆண்ட வெள்ளைக்காரங்களோட நாடு இங்கிலாந்து, அந்த இங்கிலாந்து நாட்டில் நடக்கிற கதை. போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி கிட்னா கேஸ் இல்ல மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா விசாரிப்பாங்க. ஏகப்பட்ட போலீஸ் அந்த பார்க் ஏரியா பக்கம் ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல அந்த முதல் 12 மணி நேரங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 12 மணி நேரத்துல அந்த குழந்தைய நம்ம கண்டுபிடிக்கலன்னா அந்த குழந்தைய அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அதனால பொறுப்போட தேடுங்கன்னு தாடிக்காரர் அட்வைஸ் போடுறாரு. இந்த பார்க் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லா நாம சல்லடை போட்டு தேடணுங்கிறாப்ல. அங்க நம்ம ஹீரோயின், ஒரு காலம் அவன் பார்க்க விட்டு அவன் வெளியில போயிருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல டவுட். எப்ப போலீஸ் நீ என்ன பண்ற, சரௌண்டிங்ல ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி அந்த பையனோட போட்டோ காமிச்சு இருக்கானான்னு விசாரிக்கிறியா கேக்குறா பாரு அப்படிங்கிறாப்ல அசிங்கப்படுத்துறாரு. பார்க்ல தான் தேடணும்னு பார்க்ல இருக்கிற குளத்துல சுத்தி இருக்கிற காட்டு பகுதியிலன்னு அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தடயம் கிடைச்சா கூட அவன் எந்த பக்கம் போனான்னு கண்டுபிடிக்க முடியும். தண்ணிக்குள்ள கூட அவன் பாடியோ அவன் சம்பந்தப்பட்ட பொருளோ இருக்கலாமேன்னு தேடிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் ஏதோ தடயம் கிடைச்சிருக்குங்கிறார். எல்லாரும் வந்து அங்க பார்த்தா ஒரு சாக்குக்குள்ள ஏதோ பாடி மாதிரி கிடக்குது. பையனோட பாடியோ நினைச்சா இல்ல, ஏதோ ஒரு நாய் செத்து போய் கிடக்குது, அவ்வளவுதான். பார்க்கோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண வரைக்கும் உள்ள போனவன் வெளியில வந்தாப்புல ஃபுட்டேஜ் இல்லங்கிறாங்க. காட்டு பக்கம் கிடைக்கல, தண்ணிக்குள்ள தேர்ந்தவட்டையும் கிடைக்கல, எந்த க்ளூவுமே இல்ல தாடிக்காரர் கிட்ட. அப்புறம் தாடிக்காரரு, என்னதா இருந்தாலும் உங்களை நான் அந்த மாதிரி நக்கல் பண்ணிருக்க கூடாது, ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், சாரின்னு மன்னிப்பு கேக்குறாப்ல. அவங்க பரவாயில்ல விடுங்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்துறீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. போலீஸ்ல சில பேர் டயர்டா இருக்கிறதா சொல்ல அவங்களையும் கிளம்ப சொல்லிட்டாரு தாடி. டயர்டா இருக்கிற ஆட்கள் கிளம்புங்க, நாங்க கொஞ்சம் இன்னும் எனர்ஜி இருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தேடி பார்த்ததுல ஒரு காருக்குள்ள அந்த பையன் செத்து போய் கிடக்குறாங்க. பாடியை பார்த்து குடும்பமே அழுதுட்டு இருக்குது பாவம். ஹீரோயினும் தாடிக்காரரும் இறந்தாச்சு. அந்த பையன் சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த வீட்டுல இருக்கிற ஆளுக, இவங்க எல்லாரையும் நம்ம விசாரணை பண்ண ஆரம்பிக்கணும்.
இனி இது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, டெத் கேஸ், நீயே விசாரி, அதுதான் சரியா இருக்குங்கிறாப்ல தாடி சொல்ல இவளும் சரின்னு ஒத்துக்கிறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டுகாரியோட போனு, ஃப்ரெண்டுகாரி வீட்டுல கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கூட கிளம்ப போற சமயம் அந்த ஃப்ரெண்டுகாரி கிட்ட மறுபடியும் வந்து விசாரிக்கிறாங்க. பியானோ கிளாஸ் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு விசாரிக்க, பியானோ டீச்சர் கிட்ட விசாரிக்கலாமேன்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு குழந்தை ஆர்வமா விசாரிக்குது. இறந்துட்டானு தெரிஞ்சா வருத்தப்படுமேன்னு அம்மா குழந்தைய காப்பாத்த நினைக்கிறாங்க. புள்ளைய இழந்த அப்பங்காரனும் இந்திரானு ஒரு லேடி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் உடனே உன்னை பாக்கணுங்கிறாரு அப்பா. இது சரியான நேரம் இல்ல, உன் மொண்டாட்டிய கவனி, அப்புறம் பாத்துக்கலான்னு இந்திரா சொல்லிடுறாங்க. நேரம் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை கட் பண்ணிடுது. யார் இந்த இந்திரா, இவனுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அதுவும் பாருங்க பாத்ரூம்குள்ள இருந்து தான் பேசுறான். வெளியில பொண்டாட்டி கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறா. என்னான்னு வந்து விசாரிக்கிறார். இன்னைக்காவது என்ன பத்தி யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க அம்மா. உடனே கையை இறுக்கி பிடிக்கிறான். கட் பண்ணா இப்போ போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அந்த பயலோட பாஸ்போர்ட், இறந்து போனால அந்த பயலோட பாஸ்போர்ட், தத்தெடுத்ததுக்கான டாக்குமெண்ட், இன்சூரன்ஸ், வேக்சினேஷன் சர்டிபிகேட்னு எல்லா ஐட்டத்தையும் கொடுக்குறான். எப்ப எங்களுக்கு என் பிள்ளையோட பாடி கிடைக்கும்னு கேக்குறாரு அப்பா. சடங்கெல்லாம் செய்யணும்ல அப்படிங்கிறார். ஹீரோயினும் பாடி தான் இந்த கேஸை சால்வ் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆதாரம், கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்னு சொன்னா அம்மா வருத்தப்படுறாங்க. இல்ல இல்ல, என் பிள்ளைய பத்தி நீங்க பேசுறீங்க, சடங்கெல்லாம் ரொம்ப முக்கியம், சீக்கிரம் என் பிள்ளைய கொடுங்க அப்படிங்கிறாங்க அம்மா. அப்பங்காரனும் அம்மா கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எல்லாரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் நடக்காதுன்னு சத்தம் போறாரு அப்பா. ஹீரோயினோ தப்பா நினைக்கலன்னா சில கேள்விகள் அப்படின்னு சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியம் 1 மணில இருந்து 4 மணி வரை நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. காலையில ஆபீஸ்க்கு போனேன், மதியம் 1:30க்கு கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் இருந்தது, கிளைண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் பண்றாரு போல அப்பா. ட்ரக் வண்டி எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலை. ஆபீஸ் அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. பாட்டினா அவனுக்கு ரொம்ப உசுரா. ஆனா கொரோனால பாட்டி செத்து போயிடுச்சு இல்லையா, அப்பா கொஞ்சம் அப்செட்டா இருந்ததா அப்பா சொல்றாரு. அந்த அம்மா அழுக ஆரம்பிக்க, இனி எந்த கேள்வி கேட்டாலும் அவகிட்ட இருந்து பதில் கிடைக்காது, குழாயை திறந்து விட்டாப்ல தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும்னு கடிச்சுக்கிட்டு இருக்கிற மொண்டாட்டிய. பிரேத பரிசோதனையில டாக்டர் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை சொல்றாரு. முதுகுல கொஞ்சம் சுரண்டல் இருக்குது, நகைக்கீரல்கள் அங்கங்க இருக்குது, பையனோட விரல் உடையப்பட்டிருக்குது, இப்படி எல்லாம் சொல்ல அப்ப பையனை யாராவது சீரழிச்சிருப்பாங்களா இல்ல ட்ரக் ஏதாவது பயன்படுத்திக்கான கேட்டா, சேச்சே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல, பையனோட லங்ஸ் முழுக்க தண்ணியா இருந்தது, தண்ணிக்குள்ள மூழ்கிதான் அவன் இறந்துருக்கணுங்கிறாரு. ஆனா அவனோட பாடி ஒரு காருக்குள்ள இருந்ததே, அது எப்படி சாத்தியம்னு கேட்டா அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணுங்கிறாரு டாக்டர். அந்த காரோட டீடைல்ஸ் யாரு என்ன யாரோட கார் அதுங்கிறத அடுத்து செக் பண்றாங்க. அந்த காரு அக்ரம்னு ஒருத்தவரோட காரா. போலீஸுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்குது. அவன் தொழுக போற சமயம் போலீஸ் வந்து அவரை பிக்கப் பண்ணி ஏத்திக்குது. செத்து போன அந்த பையனோட பாடியில வேற 2 டிஎன்ஏ இருந்திருக்குது. வேர்வையில முடியல இப்படி எங்க இருந்து வேணாலும் டிஎன்ஏ எடுக்கலாம். அந்த 2 டிஎன்ஏ பத்தி ஹீரோயின் தான் விசாரிக்கிறாங்க. ஒரு டிஎன்ஏ யாரோடதுன்னு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு டிஎன்ஏ தான் புதுசா இருக்குது, விசாரிச்சுட்டு இருக்கிறோங்கிறாங்க. இந்த பக்கம் அந்த அக்ரம் கிட்ட விசாரிக்கும் போது அக்ரமோட மருமக புள்ள நெப்பியுவா, அவன் தான் என் காரை எடுத்துட்டு போனதா சொல்றான். அவன் யாரு என்னங்கறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம தாடிக்காரருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி வைக்கும் போது ஒரு காரு அந்த அக்பரோட கடை ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. அந்த கடையில போய் ஒருத்தன் கார் எடுக்கிறான். அதே காரு தொழுகை பண்ற மசூதி பக்கம் வருது. மசூதியில ஒருத்தர் வண்டியில ஏறாரு. 2 பேரும் அந்த கார்ல அந்த பார்க்கிங் ஏரியா பக்கம் எங்க இவனோட பாடி கிடைச்சதோ அந்த பார்க்கிங் ஏரியா பக்கம் அந்த வண்டி வந்திருக்குது. அப்போ அந்த மருமக புள்ளதான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு அவன் மேல சந்தேகம் வந்து அந்த மருமக புள்ளைய தேடுறாங்க. வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் தெரிச்சு ஓட பாப்பான். ஒரு வழியா ஓடி போய் நம்ம ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. பிடிபட்ட அந்த பையனோட அம்மாட்ட கேட்டா என் பையன் நல்லவன் உத்தமன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குது. ஆனா அந்த பையனோட பெட்ரூம்ல இருந்து அவன் போதைப் பொருளை பயன்படுத்தலாம் போல பொடி எல்லாம் கிடைக்குது. அடுத்து இறந்த இந்த பையனோட அப்பா மாட்ட இப்ப மாட்டவனோட இந்த பையனோட அப்பா மாட்ட இதை எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கணும்னு பேசும்போது உயரதிகாரி நம்ம ஹீரோயின் தான் போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி விசாரிக்க போற, இந்த மேட்டரையும் கேட்டுட்டு போ. மொத்தம் 2 பசங்க அந்த கார்ல இருந்தாங்க. ஒருத்தனை நாம பிடிச்சிருக்கிறோம் சந்தேகத்தின் பேர்ல. கூட இருந்த இன்னொருத்தவன் இமாமோட பையன். அங்க இருக்கிற ஒரு மசூதியில பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தவரோட பையன் போல. செத்தது ஒரு சீக்கு மதத்தை சேர்ந்த பையன், கொன்னது ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த பையன். ஏற்கனவே இங்க கலவரம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதும் சீக்கியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவுல தான் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல இப்படி கேஸ் போச்சுன்னா மறுபடியும் கலவரம் வெடிச்சிருமோன்னு உயரதிகாரி பயப்படுறாரு. முஸ்லீம் பையன் கிட்ட தாடிக்காரர் போய் விசாரணை பண்றாரு. அவன் எடுத்ததுமே பச்சை பச்சையா திட்டுறான். கூட வக்கீல் இருக்கிறாங்க, டேய் அப்படியெல்லாம் திட்டாதரா அப்படிங்கிறாரு. நவம்பர் 14ஆம் தேதி மதிய வேலையில என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கடா இருந்தேன்னு கேட்டா அதுக்கும் பச்சை பச்சையா திட்டுறான். உன் வீட்டு பொம்பளைகளோட தான் இருந்தேங்கிறாப்ல எல்லாம் பேசுறான். அப்ப தாடிக்கு கோவம் வருமா வராதா? ஆதாரத்தை எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணேன்னு நான் சொல்லட்டுமா? உன் மாமனோட வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பார்க்கு பக்கம் போயிருக்கிறேன். கூடவே அந்த இமாமோட பையனையும் கூட்டிட்டு போயிருக்கிறேன். அங்க அந்த சீக்கு மதத்து பையனை தண்ணியில முக்கி நீங்க கொன்னு இருக்கிறீங்க கரெக்டா அப்படின்னு வரிசையா எடுத்துச்சுல இவன் முகம் ஒரு மாதிரியா மாறுது. ஆனா நான் கொல்லலங்கிறான். பாரு உன்னோட டிஎன்ஏ
இன்னொருத்தரோட டிஎன்ஏ. 2 டிஎன்ஏவும் செத்து போன அந்த பையன் உடம்பு முழுக்க இருக்குதான். மாட்டிக்கிட்டடா நீ, செத்தடா நீங்கிறாரு தாடிக்காரர். ஒரு டிஎன்ஏ இவனோடது, அந்த இன்னொரு டிஎன்ஏ அது யாருங்கிறத முத கண்டுபிடிங்க. அதையெல்லாம் தாண்டி மோட்டிவ் என்ன இருக்கு? இவன் அந்த பையனை கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்கும்? மோட்டிவ் இருந்தாதான் ஒரு கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். மோட்டிவை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாரு வக்கீல். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போய் இறந்து போன அந்த சீக்கு பையனோட ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. பேசும்போது இந்த மாதிரி ஒரு பையனை நாங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம், ஒரு முஸ்லீம் பையன், அவங்க அப்பாவோட பேரு என்ன பேரு அப்படின்னு சொன்னதும் இந்த அப்பாவுக்கு ஷாக். ஒரு காலத்துல செத்து போன பையனோட அப்பாவான இவரும் கொலை செஞ்சதா சொல்லி ஒரு முஸ்லீம் பையனை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பையனோட அப்பாவும் 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஒன்னாதான் அந்த ட்ரக் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு பிரியணும் பிரச்சனை சொல்லிட்டு பிரியறாங்க. கிளைண்ட் எல்லாத்தையுமே ஒருத்தன் அட்டைய போட்டுறான், இன்னொருத்தவனுக்கு பிசினஸ் பாதிப்பாய் போச்சு. அந்த பிரச்சனை இவங்க 2 பேருக்கு நடுவுல போய்கிட்டு இருக்குது. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான். ஏன்னா இவங்க அப்பந்தான், சீக்கு பையனோட அப்பந்தான் கிளைண்ட் எல்லாம் திருடி இருப்பான் போல, எல்லா கிளைண்ட்டையும் இவன் பக்கம் இழுத்துட்டான் போல. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஏன் புள்ளைய கொண்டுட்டாங்க பாவீங்கிறாப்ல இவர் வருத்தப்படுறாரு. அடுத்து கார்ல ஏறின அந்த 2வது ஆள் இமாமோட பையன்னு சொன்னாங்கல்ல, அவரை இப்ப பிடிச்சி இழுத்துட்டு போய் போலீஸ் விசாரணை பண்ணுது. அதே வக்கீல் கூட இருக்கிறார். என்ன நடந்துச்சு நீயா சொல்லிட்டு கேட்க, சரி நீ இவன் என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். பார்க்கு பக்கத்துல போய் வண்டி நிப்பாட்டிட்டு அங்க விளையாடுறாப்ல உட்கார்ந்து இருக்கிறானுங்க 2 பேரும். அதே இடத்துக்கு நம்ம சீக்கு பையன் வந்திருக்கிறான். அவங்கிட்ட போதைப் பொருள் விற்பனைக்கு இருக்குது. இவங்கிட்ட தான் போதைப் பொருளை காசு கொடுத்து அவங்க 2 பேரும் வாங்குவாங்க போல தெரியுது. ஒரு 30 ரூபா கம்மியா இருக்குப்பா. எண்ணி பார்த்துட்டு அந்த சீக்கு பையன், என்னது 30 ரூபா கம்மியா இருக்கு, அதெல்லாம் முடியாது, பாக்கெட்டை திருப்பி கொடுன்னு வித்த பொருளை திருப்பி கேட்கறான். அவங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தள்ளுமுள்ள ஆகுது. அதுல ஒரு கட்டத்துல அந்த முஸ்லீம் பையன் சீக்கு பையல அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்குறான். தண்ணி அப்படியே உள்ள இறங்கிட்டு இருக்கு, மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு. டே வேண்டாண்டா வேணாண்டான்னு கூட இருக்கிற நம்ம இமாமோட பையன் சொல்லி இருக்கிறான். ஆனாலும் கேட்கல. வேண்டானாலும் அவனை தடுக்கிறதுக்குள்ள அந்த பையன் இறந்துட்டான். கொன்னது அவன் தான், என்ன விட்டுருங்கன்னு இமாமோட பையன் இப்படி பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் சரி, அந்த செத்து போன பாடியை ஏன்டா நீங்க காருக்குள்ள ஏத்துனீங்கன்னு கேட்டா, அந்த முஸ்லீம் பையன் தான் பாடியை வந்து கார்ல ஏத்தி கொஞ்ச தூரம் தள்ளி போய் ஒரு கால்வாயில வீசிடலாம் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் காருக்குள்ள ஏத்துனதா சொல்றான் இவன். சரி ஏத்துனீங்க, அப்புறம் ஏன் வண்டி எடுத்துட்டு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிச்சா, காரோட சாவி மிஸ் ஆகி போச்சு, சாவி இல்லாம எங்களால வண்டி எடுக்க முடியலன்னு சொல்றாரு. சாவி இல்லாம மட்டும் எப்படி ஒரு காரோட கதவை திறந்து உள்ள பாடியை வச்சீங்க அப்படின்னு கேட்கிற இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. அதை எதுன்னு ஏதோ பெணாத்தி சமாளிக்கிறான். ஆனா உயரதிகாரியும் தாடிக்காரரும் ரொம்ப சந்தோஷம், கேஸ் முடிஞ்சு. ஏன்னா அந்த 2 பேர்ல ஒருத்தர் அப்ரூவ் ஆயிட்டான். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டான். அந்த முஸ்லீம் பையனை ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டு அடுத்த தீர்ப்பு வந்துச்சுன்னா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆயுள் தண்டனை மோஸ்ட்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாடிக்கார சந்தோஷமா இருக்கிறார். ஆனா பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினும், இல்ல எனக்கு இதுல ஏதோ சந்தேகம் இருக்குது, ஏதோ சில ஓட்டைகள் இருக்கிறாப்ல தெரியுது, இன்னும் தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறார். ஆனா தாடியோ, இதுல என்ன விசாரிக்க வேண்டி கிடக்குது, கேஸ் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வந்துட்டா, சாட்சி பத்தல, அது பத்தல, இது பத்தலன்னு ஃப்ளோல ஓம் புள்ள செத்து போயிட்டாங்கிறதுக்காக அந்த வெறுப்பை இங்க வந்து கக்க கூடாதுங்கிறார். இப்படி புள்ளைய பேச்ச இழுத்ததும் காண்டான அந்த அம்மா இந்த பையனோட மூக்குலயே ஓங்கி ஒரு குத்து விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா உயரதிகாரியோட ஆபீஸ்ல 2 பேரும் நிக்கிறாங்க. என்னடா இந்த அம்மா மேல நீ கேஸ் கொடுக்கறான்னு கேட்டா, நாங்க ஒன்னும் ஸ்கூல் பிள்ளைங்க இல்ல, அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் நான் அபிஷியலா எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்க அப்படிங்கிறாப்ல தாடிக்காரர் சொல்லிட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லையா? ரைட்டு அம்மா, இந்த கேஸ்ல இருந்து உன்னை நான் ரிமூவ் பண்றேம்மா, எப்படி அந்த பையன் மேல நீ கை வைக்கலாம், மூக்க உடைக்கலாம் அப்படின்னு தண்டனை கொடுக்குறாரு உயரதிகாரி. வெறும் கேஸ்ல இருந்து மட்டும் தான் தூக்குவீங்களா, சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாரு தாடி. இங்க பாரு, தண்டனை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் கொடுத்துட்டேன், நீ சொல்றதெல்லாம் பண்ண முடியாது போயாங்கிறாரு உயரதிகாரியும். அவர் போன பிறகு நம்ம ஹீரோயினை நிப்பாட்டி, எந்த ஒரு அம்மாவுக்கும் உனக்கு வந்து நிலைமை வந்துடக்கூடாது, பிள்ளையோட சாவை பாக்குறாப்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணாம இந்த சின்ன தண்டனையோட விட்டேன், இனிமே இந்த கேஸுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல, அடுத்த கேஸ் அசைன்மெண்ட் வரைக்கும் சும்மா இரு அப்படிங்கிறாப்ல சொல்லிடுறாரு. இவளுக்கோ பயங்கர டென்ஷன். வீட்டு பக்கம் வந்து ஆணு கத்துனா அதுக்கே பக்கத்து வீட்டுக்காரங்க எவனோ சவுண்ட் கொடுக்குறான், கத்தாதரி அப்படிங்கிறாப்ல. அப்புறம் இவ ஜாகிங் போலாமேன்னு ஜாகிங் போயிட்டு இருக்கிறா. அப்படி ஜாகிங் போய்கிட்டு இருக்கிற இடத்துலயே அங்கங்க நிறைய வீடுகள்ல பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுது. அந்த ஏரியா ஃபுல்லா முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி. சீக்கு மதத்தை சேர்ந்த சில பேரு எங்க வீட்டு புள்ளைய கொண்டுட்டையாடா அப்படின்னு சொல்லி இப்படி பெட்ரோல் குண்டுகளை அங்கங்க வீசுறாங்க போல தெரியுது. அடுத்த நாள் இது ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது. போலீஸ்காரங்க இந்த மாதிரி விளக்கம் சொல்ல வேண்டிய ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒரு போதைக்கு அடிமையான, அப்பா அம்மா பேச்ச கேட்காத, காசு இல்லைன்னு அம்மாவையே அடிக்கக்கூடிய ஒரு பையன் தான் நாங்க இப்ப அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பையன். அவனுக்காக 2 மதத்துக்கு நடுவுல இப்படி சண்டை வரக்கூடாது பாத்துக்கங்கிறாப்ல அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த தாடிக்காரர் அவரோட வீட்டுக்கு வராப்ல. வீட்டுல ஒரு நசமா தாடிக்காரரோட சிஸ்டரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. சிஸ்டர் கோமால கிடக்குறாங்க பாவம். அவங்க கிட்ட வந்து அந்த பயல அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு 15 நாளைக்கு பிறகு ஜெயிலுக்கு போயிடுவான், நீதி கிடைச்சிருங்கிறாப்ல இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து சீக்கி கோயில்ல இருந்து சீக்கியர்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது இறந்து போன அந்த பயலோட குடும்பமும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும். அதே சமயம் முஸ்லீம் ஏரியால இருந்து நிறைய முஸ்லீம்களும் அந்த பக்கம் வராங்க. அரசு செய்யப்பட்டு கிடக்குறான் இல்லையா, அந்த பயலோட அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்னா ஒரு காலத்துல பிசினஸ் பண்ணவங்கல்ல, இப்ப 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க. என் புள்ள தப்பு பண்ணல, என் புள்ளைய ரிலீஸ் பண்ண சொல்லுன்னு வந்து நிக்கிறார். அந்த அம்மாவும் என் புள்ள பாவங்க,
அப்பாவிங்கன்னு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம இப்படி பழி வாங்குறதுக்காக வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு நம்ம ஆளு பேசுறாரு. அதுக்கு அவங்க கொலை செய்யற ரேஞ்சுக்கு என் புள்ள ஒரு காலமும் போக மாட்டான் அப்படிங்கிறாப்புல அவங்க பேசுறாங்க. கைகளை பாக்குது. இங்க இருந்தா பிரச்சனை பெருசாகும் சொல்லி கூட்டத்துல சில பேர் அவங்க 2 பேரையும் கலைச்சு விட்டுறாங்க. அங்கங்க திரும்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆபீஸ்லயே உட்காந்து இந்த டாக்குமெண்ட் எழுதுற வேலையை கொடுத்துறாங்க. அதுல காண்டாய் கிடக்குறா. சரி வெறுப்ப குறைக்கலாமேன்னு கூட வேலை பார்க்குற வேற ஒரு போலீஸ்காரியோட சேர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பப்புக்கு போய் சரக்கு அடிச்சிட்டு தான் துக்கத்தை போக்கலாமே நினைக்கிறாங்க. நைட் அப்படியே வந்து வீட்டுல கதவை கூட பூட்டாம படுத்து கிடக்குறாங்க போல. அப்பா காலையில வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன இந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற, அப்புறம் வாழ்க்கை என்ன ஆறுது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க பதிலுக்கு இந்த அம்மா ஏற ஆரம்பிக்குது. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எனக்கே குழந்தை இருந்தது, என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அப்பாவையே கடிக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த டாக்குமெண்ட் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கேஸ் ஃபைல் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும். அந்த போட்டோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கா. இந்த கேஸை தான் ரொம்ப தீவிரமா உயரதிகாரிக்கு தெரியாம விசாரிக்கணும் முடிவு பண்ற. மறுபடியும் அந்த பார்க் ஏரியா பக்கம் வர்ற. அந்த 2வது பையன் அப்ரூரா மாறினால இமாமோட பையன் ஒருத்தன், அவன் சொன்ன கதை ஏதாவது ஓட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாக்குற. அந்த இடத்துக்கெல்லாம் போய் பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன்லைன்ல இறந்து போன அந்த பையனை சிகரெட் பிடிச்சான்னு சொல்லி ட்ரக் விக்கிற ஒருத்தர், பிசினஸ் பண்ற ஒருத்தர், ட்ரக் பிசினஸ் பண்ற ஒருத்தர் அரைவாரு. ஏன்டா சிகரெட் அடிக்கிறேன்னு போடா இங்க இருந்துன்னு அடிச்சு விரட்டுறத வீடியோ எடுத்து இனிமே இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு இது நம்ம மதத்துக்கே அவமானங்கிறாப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாப்ல அவர். ஆனா இவர் மேலதான் போதைப் பொருள் வியாபாரம் பண்றதா நம்ம தாடிக்காரன் அன்னைக்கு பேசிட்டு இருந்தான், கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னா. அடுத்து நியூஸ்ல படிச்சு பார்த்தா ஒரு லேடி இந்த மாதிரி லோக்கல்ல விக்கிற அந்த ட்ரக்கை வாங்கி அதை ஓவர் டோஸ் ரேஞ்சுக்கு பயன்படுத்தி கோமாக்கு போயிட்டாங்களாம். அட நம்ம தாடிக்காரரோட தங்கச்சியோட கேஸ் போல தெரியுது. அதையும் படிச்சு மேட்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தாடிக்காரர் இந்த கேஸ்ல அந்த பையனை உள்ள போடணுங்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருந்தாருங்கிறதுக்கான அந்த மோட்டிவ் இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் தான் கூட வேலை பார்க்குற ஒரு அம்மா கிட்ட இந்த ட்ரக் வியாபாரம் பண்ண ஆளை பத்தி விசாரிச்சுட்டு அவங்கிட்டயே வந்து நிக்கிறாங்க. இவர் பார்த்தா இப்ப யூடியூபர் ஆயிட்டார் போல. இந்த ட்ரக் வியாபாரத்தெல்லாம் விட்டுவிட்டு ஃபிட்னஸ் பத்தி யூடியூப்ல போட்டுட்டு இருக்காரு. செலிபிரிட்டி ஆயிட்டாப்ல. நம்ம ஹீரோனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும். பரவாயில்லையே, ஒரு காலத்துல இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவரு இப்போ ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது நல்லா இருக்கியா, ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருக்குங்கிறாப்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வியாபாரம் பண்ண அந்த காலகட்டத்துல சின்ன பசங்க மூலமா எல்லாம் போதைப் பொருட்களை வித்திருக்கிறாப்ல. அதையெல்லாம் இந்த அம்மா சொல்லி காட்டுது. ஆமா பண்ணதெல்லாம் நிஜம்தான், ஆனா நான் பண்ண எல்லாமே என்னோட தம்பிய வளர்க்கணும் ஆளாக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திருந்தி வாழ்றதாச்சும் எடுத்து சொல்றாரு அவரு. உண்மையாவா? உண்மையத்தான் சொல்றியான்னு இந்த அம்மா வந்து கேட்க, ஆமா நானும் இந்த வியாபாரம் செய்ய மாட்டேன், என்ன சுத்தி இருக்கிற யாரும் செய்யவும் விட மாட்டேங்கிறாப்ல சொல்றாரு. செத்து போன அந்த சீக்கு பையன் கையில அன்னைக்கு டேட்டுக்கு போதை பாக்கெட் இருந்திருக்குது. அதை விற்கவும் முயற்சி பண்ணிருக்கிறான். நீ கொடுத்து அனுப்பலையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க இவங்க. நவம்பர் 14 அன்னைக்கு எங்க இருந்த அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயில்ல கும்பிட்டு இருந்ததா சொல்றேன். ஆமா திருதுப்புட்டு நீ ஏன் அந்த வியாபாரத்தை விட்டு விட்டு நல்லவனான, ஜெயில் உன்னை திருத்தினதா மட்டும் தயவு செய்து சொல்லாத அப்படின்னு கேட்க, நானும் சொல்ல போறது இல்ல, என்னோட ட்ரக்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி ஒரு டீனேஜ் பொண்ணு பாவம் கோமாக்கு போயிடுச்சு. அவளோட நிலைமையை பார்த்த பிறகுதான் இது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதா இவன் எடுத்து சொல்லுவான். யாரு நம்ம தாடிக்காரரோட தங்கச்சி தானே அப்படின்னு கரெக்டா இவ கேட்கறா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்கன்னு இவரு கேட்கிறாரு. வியாபாரியா இருந்தவர், எக்ஸ் வியாபாரி. சரி உன்னை எப்படி போலீஸ் பிடிச்சாங்க, அவ்வளவு திறமையா நம்ம போலீஸ் வேலை செஞ்சுதான்னு கேட்டா, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் கூட இருந்தவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதன் பிறகுதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்டுன்னு கூட வரந்தவனே குளிபறிச்சிட்டதா ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. யார் அந்த குளிபறிச்ச ஆளு, யார் அந்த துரோகின்னு கேட்டா அவன் ஏதோ சொல்லியிருப்பான் போல தெரியுது. யாரு என்னங்கிறத நமக்கு காட்டல. சீக்கி வீட்டுல அந்த சுருட்ட முடிக்காரன் வருவான்ல, அவன் கிரீன் டீயை தவிர மீது எல்லாமே கிடைச்சிருச்சு, இந்தாங்கன்னு மொத்தத்தையும் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறான். சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் இதெல்லாம் வாங்குறவன் அவன் தான் போல தெரியுது. ஏதோ கீழே விழும், அதை எடுக்கிறதுக்காக அந்த அம்மா குனியும். உடனே அந்த அம்மாவை போய் தொட்டு பேச ஆரம்பிக்கிறான். இரு ஏன் தொட்டு பேசுற, வீட்டை விட்டு வெளியில போன்னு இந்த அம்மா அந்த பயல வீட்டை விட்டு வெளியில துரத்துது. அவனும் போயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உயரதிகாரியை பாக்குறதுக்கு போதுமான அளவு ஆதாரம் இருக்கு, கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு உள்ள வராங்க. எனக்கு என்னமோ அப்ரூவரான அந்த பையன் பொய் சொல்றானு தோணுது. ஏன்னா அவன் சொன்ன கதை என்ன, தண்ணிக்குள்ள மூஞ்சிய முக்கி மூச்சு திணற அந்த முஸ்லீம் பையன் சீக்கு பையனை கொன்னதா அப்ரூவர் பையன் சொல்லியிருப்பான். அப்புறம் பாடியை கொண்டு போய் கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சதா கதை சொல்லியிருப்பான். ஆனா காருக்குள்ள அந்த சீட்டு கீட்டு எதுவுமே நனையவே இல்லை. தண்ணியில செத்து போனவனோட பாடி எப்படி நனையாம இருக்கும், எப்படி தண்ணி இல்லாம அந்த சீட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும். பொய் சொல்றானுங்க சாருங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த சீக்கு பையனோட பை அது இது வரைக்கும் கிடைக்கல. இந்த கேஸுக்கு ரொம்ப அது முக்கியம். அந்த பை எங்க போச்சு? இறந்து போன அந்த சீக்கு பையனோட கையில போதை பொருள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்தது? தான் மேல பழி போடுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த முஸ்லிம் பையன்
இன்னும் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் பிரச்சனையில நம்ம தாடிக்காரரோட தங்கச்சி கோமாக்கு போனது உங்களுக்கே தெரியும். சோ அவருக்கு இந்த கேஸ் ஏதோ விதத்துல முடியுதுன்னா அவருக்கு நீதி கிடைச்சாப்ல நியாயம் கிடைச்சாப்ல எல்லாம் ஃபீல் ஆகும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கேஸை தாண்டி அவருக்கு இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவரை இந்த கேஸ்ல இருந்து எடுத்து விட்டுருங்க. அப்பதான் கேஸை இன்னும் தீவிரமா விசாரிக்க முடியும்னு சொல்றேன். நான் மறுபடியும் விசாரிக்கணும்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும் போது இல்ல கோர்ட்ல நீதிபதிகளே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். கேஸ் நடந்தே ஆகணும். மறுபடியும் ஊடால போய் குட்டையை குழப்ப வேண்டாங்கிறாரு உயரதிகாரி. சார், அந்த முஸ்லீம் பையன் எனக்கு தெரிஞ்சு நிரபராதியா இருக்க வாய்ப்புகள் நிறையவே அதிகம். அவன் மேல பழிய போட்டு அவனை பல வருஷம் உள்ள தள்ளுறதுல அப்படி என்ன சார் கிடைச்சிட போகுது? நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறீங்க. ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பேர் உங்களுக்கு வர வேண்டாங்கிறாப்ல பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தா அந்த சீக்கு ஃபேமிலியில அப்பா அவரை கார் எடுத்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறார். பின்னாடியே ஒரு போலீஸ்காரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் இந்திராங்கிற ஒரு பொண்ணை அவன் பாக்குறான். வந்ததும் கட்டி பிடிச்சு அழுகுறான். இந்த போலீஸ்காரம்மா அவ யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. இறந்து போன அந்த சீக்கு பையன் படிக்கிற அதே ஸ்கூல்ல மியூசிக் சொல்லி கொடுக்கிற ஒரு டீச்சர் அம்மாவா அந்த இந்திரா. போன கொரோனா சீசன்ல அந்த டீச்சர் அம்மாவோட புருஷன் இறந்துட்டாரு போல தெரியுது. அதன் பிறகு அந்த டீச்சர் அம்மாவுக்கும் இறந்து போன அந்த சீக்கு பையனோட அப்பாவுக்கும் நடுவுல மேபி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கலாங்கிறாப்ல அந்த போலீஸ்கார அம்மா எடுத்து சொல்ற. உயரதிகாரி இப்ப நம்ம ஹீரோயினையும் இந்த கேஸை விசாரிக்க சொல்லிட்டாங்க போல தெரியுது. கூடவே இந்த அம்மா வேற ஒரு மேட்டரையும் கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போன அந்த பையனோட அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பையனோட பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறாப்ல 1 கோடி ரூபாய்க்கு. அது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, அந்த அமௌண்ட் அவர் கிளைம் பண்ணாரா இல்லையா அதை விசாரிக்கிறேன்னு கூட இருக்கிற அந்த அம்மா பேசிட்டு இருக்கும் போது ஏதோ கால் வருதுங்க. உடனே நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. குற்றவாளின்னு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த முஸ்லீம் பையன் இப்ப பேசுறதுக்கு முன் வந்திருக்கான் போல தெரியுது. அது ஒரு ரகசியமா பேசணும்னு சொல்லிருப்பான் போல. அதனாலதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரகசியமா பாக்குறதுக்கு இப்படி வந்திருக்காங்க நட்ட ராத்திரியில. இல்ல அவன் கூப்பிடல, இந்த அம்மா தான் பேசணும்னு இப்படி ரகசியமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஜெயிலரோட கருணையில இதெல்லாம் நடக்குது. நான் தாண்டா பாக்கணும்னு சொன்னேன். அந்த பாட்டுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா போலீஸ் தானே கண்டுபிடிங்கிறான். பேச விரும்பலங்கிறான். சரிடா நீ பேச வேண்டாம்டா, ஆனா உன்னோட இந்த சைலண்ட்டுக்காக வருத்தப்பட போறது எல்லாம் உன் ஃபேமிலி தான் அப்படின்னு சென்டிமெண்ட்டா பேசி பாக்குறா ஒரு கோட்டால. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ண வரல தம்பி, உண்மையிலேயே உனக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கிறதா சொல்றாங்க. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஏன் நம்பணும்னு கேக்குறான் அவன். எல்லா போலீஸும் ஒண்ணுதான், மக்கள் எல்லாம் வெறும் கேஸ் ஃபைல் ஆகும் கேஸ் நம்பர் ஆகும் தான் பாப்பீங்க. இப்படி அவன் சொல்லும் போது இந்த அம்மா நான் எதை பாக்குறேன் தெரியுமா, யார பாக்குறேன் தெரியுமா, போதைக்கு அடிமையான ஒரு கேஸ்ல நிரபராதி ஆனா அந்த கேஸ்ல தண்டிக்கப்பட இருக்கிற ஒரு 19 வயசு பையனை பாக்குறதா சொல்றாங்க. அந்த பையனோட தப்பு எதுவும் இல்லைன்னு ஆணித்தரமா நம்புற ஒரு அம்மாவோட அழுகையும் பாக்குறதா சொல்றாங்க. புள்ள எப்படியும் வெளியில வந்துருவான்னு நம்பிக்கைய அவங்க கண்ணுல பாக்குறதா சொல்றாங்க. உன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தோம், நீ ஏன் அதை எல்லாத்தையும் மறுக்கல, ஏன் பேச தயங்குறங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியலங்கிறாங்க. இவனுக்கு அழுகையே வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல மேடம்ங்கிறான். நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த தாடிக்காரர் இருக்கானேன்னு பேச வரும்போது தாடிக்காரனை விடு, நீ சொல்லு நான் நம்புறேன்னு இவங்க கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்க அவன் பேச ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே என்ன நடந்திருக்குதுன்னா இவங்க 2 பேரும் அந்த ஆத்து பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சீக்கு பையன் வருவான். நீ என்னடா இங்க பண்றேன்னு முஸ்லீம் பையன் கேட்பான். இந்த ட்ரக் பாக்கெட்டை டெலிவரி பண்ண சொல்லி எனக்கு உத்தரவுன்னு டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்கான். பதிலுக்கு பணம் கொடுக்கப்படுது. பணத்தை எண்ணி பார்த்துட்டு 30 ரூபா கம்மியா இருக்கேன்னு விசாரிக்கிறான். அவ்வளவுதான் தம்பி இருக்குன்னு அந்த அப்ரூவர் ஆனவன் சொல்லுவான். இல்ல 1 ரூபா குறைஞ்சாலும் சரிப்பட்டு வராது, பாக்கெட்டை திருப்ப கொடுன்னு அந்த சீக்கு பையன் பக்கத்துல வருவான். பாக்கெட்டை புடுங்க பாப்பான். டேய் சண்டை போடாதீங்கடான்னு அந்த முஸ்லீம் பையன் தான் இங்க பாரு, எங்க கிட்ட காசு இல்ல, அந்த பேலன்ஸ் 30 ரூபா எங்களால தர முடியாது, அதே சமயம் பாக்கெட்டையும் திரும்பி கொடுக்க முடியாது, மறுபடியும் நீ இந்த மாதிரி ட்ரக் ஐட்டங்களை விக்கிறத பார்த்தேன் உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த பயலோ நீங்க 2 பேரும் ட்ரக்கை யூஸ் பண்ற மேட்டர உங்க வீட்டுக்கு போய் உங்களோட அம்மாக்கு கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், நீங்க போட்டு கொடுத்தா பதிலுக்கு நான் போட்டு கொடுப்பேங்கிறாப்ல திமிரா பேசுறாரு அந்த பையன். ஓ எங்க வீட்டுக்கே வந்து எங்களை பத்தி போட்டு கொடுப்பியா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சா பதிலுக்கு அந்த பையன் தள்ளி விடுறாங்க. இதுல காண்டானவர் ஒரு அரை எங்களையே போட்டு கொடுப்பேன்னு சொல்லி தண்ணியில முக்குறான். பக்கத்துல இருக்கிற அப்ரூவான பையன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான். தண்ணியில முக்கிட்டு சாகர வர முக்கல, எப்ப தூக்குறோம்னு தெரிஞ்சிருக்கு, சும்மா பயமுடுத்தணும்னு பாத்துருக்கான். அவ்வளவுதான். அந்த சீக்கு பையனை தூக்கிடுறாரு சாகல அப்பாவன். கடைசி எச்சரிக்கை, எங்க கிட்ட வச்சுக்காத, இந்த மாதிரி விக்கவும் செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த பயலை விரட்டி விடுறான். அந்த பையனும் விறுவிறுன்னு காட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிறான். இவங்க வாங்கின அந்த பாக்கெட்டை வச்சு மூக்குக்குள்ள வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த போதைய. அடுத்து பார்த்தா இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க போல தெரியுது. முத்தா கொடுக்க குளிக்க அப்படி இப்படின்னு குஷியா இருந்திருக்கானுங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அதே தண்ணியில ஒரு பாடி மிதக்கிறத கவனிச்சிருக்காங்க. அந்த பாடி தான் அந்த சீக்கு பையனோட பாடி. பயந்து போன 2 பேரும் விறுவிறுன்னு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ரூவரான அந்த பையன் வீட்டுக்கு போகணும்டா, பிரச்சனை பெருசாயிரும்டா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கான். விட்டு வந்துடுறா, போயிடலாண்டாங்கிறான் அப்ரூவர் பையன். ஆனா அந்த முஸ்லீம் பையனும் அந்த சீக்கு பையனுக்கு உசுறு கொடுக்கறதுக்காக மேபி ஹார்ட் அட்டாக் ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா நெஞ்ச போட்டு அமுக்குவாங்க, செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது பண்ணி அந்த பச்சை மண்ணை காப்பாத்தலாமான்னு முயற்சி பண்றான். அப்பையும் அவன் எந்திரிக்கல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு
போலாமேன்னு கார்ல ஏத்த பாக்குறான் அந்த முஸ்லீம் பையன். அதுக்கும் அந்த அப்ரூவரான ஆளு ஒத்து வரல. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தான் பயப்படுறாப்ல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், போலீஸ் கேச்சாச்சு அவ்வளவுதான் பயந்துட்டு இருக்கிறான். தனியால தான் எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த பையன் பாவம். கார் சாவி கொடுறா அப்படின்னு கேட்கும் போதுதான் கார் சாவி காணோங்கிறாரு அந்த அப்ரூவரான ஆளு. பாக்கெட்ல தேடி பார்த்துட்டு, டேய் கார் சாவி மட்டும் கண்டுபிடி, எப்படி இந்த பையனை நம்ம காப்பாத்திரலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொல்லும் போது எனக்கு இருக்கு சம்பந்தம் இல்லப்பான்னு சொல்லி அவன் ஓடவே ஆரம்பிச்சிடறான் பயந்து. அவன் ஓடுறதுனால வேற வழி இல்லாம பின்னாடியே இந்த முஸ்லீம் பையனும் ஓடிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஓடும் போது அந்த சீக்கு பையனோட உடல் அங்க தரையில தான் கிடக்குது. வேற யாரோ தான் காருக்குள்ள பாடியை ஏத்தி இருக்கணும். அதே மாதிரி கொலை பண்ணது யாருங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. அந்த அப்ரூவரானவன் இங்க மசூதியோட இமாமோட பையன். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை லவ் பண்ற மேட்டர் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது பெரம்பால அடிப்பாங்க, பெரிய அவமானமாய் போயிடும். அதுக்கு பயந்துகிட்டு தான் அவன் ஓடனா. வேற வழி இல்லாம பின்னாடியே நானும் ஓட வேண்டியதா இருந்ததா சொல்றான். இப்ப நான் உண்மையை பேச ஆரம்பிச்சா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த உறவு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். எங்களுக்கும் பெரிய அவமானமா போயிடும், எங்க குடும்பத்துக்கும் பெரிய அவமானமா போயிடும். எல்லாமே ஏன் தப்புத்தான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த அப்ரூவரான பையன்கிட்ட போய் உன் ஆளு எல்லாத்தையும் சொல்லிட்டான், இப்ப நீ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் குடும்பத்துக்கிட்ட நடந்த உண்மையை எடுத்து சொல்லு, உன் குடும்பம் புரிஞ்சுக்கும்னு அட்வைஸ் பண்ணா அவன் வீட்டை விட்டு வெளியில போடின்னு திட்டுறான். இங்க பாரு, நீ பொய் சாட்சி சொன்ன, உன்னை பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். நீ இப்ப உண்மையை சொல்லலனா நீ லவ் பண்ண அந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும், கிழவனாய் தான் வெளியில வருவான், 40-50 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படும், பாத்துக்கோங்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த அம்மா போயிடுச்சு. அடுத்து அவன் போனை போட்டு யாருக்கிட்டயோ, யோ நீ பொய் சொல்லிட்டியா, ஒண்ணுமே நடக்காதுன்னு பொய் சொல்லிட்டியா, ஒண்ணுமே நடக்காதுன்னா அப்புறம் எப்படியா இந்த அம்மா வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போச்சு அப்படின்னு யாருக்கிட்டயோ, யார் இவனை பொய் சாட்சி சொல்லிருப்பாங்களோ அவங்க கிட்ட அவன் பேசுறாப்ல தெரியுது. இந்த அம்மா இந்த கேஸ மறுபடியும் தூர்வார ஆரம்பிச்சுட்டாங்கிறது போன்ல அந்த பக்கம் பேசுற ஒருத்தர் கேட்டிருப்பார். கட் பண்ணா இப்போ நம்ம தாடிக்காரர் அந்த அப்ரூவரான பையனை, மசூதியுடைய இமாமோட பையனை பார்க் ஏரியா பக்கம் எடுத்துட்டு வராங்க. உங்க அப்பா கேட்டா என்னடா சொல்லுவேன்னு கேட்டா சும்மா வாக்கிங் போனதா சொல்லுவேங்கிறான் அந்த அப்ரூவரான பையன். சரி அந்த ஹீரோயின் கேட்டா என்னடா சொல்லுவேன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். தாடிக்காரர் கூடயே இன்னொரு போலீஸ் இருக்கிறார். அந்த போலீஸ் தான் ஒரு 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு அந்த முஸ்லிம் பையன் வெளியில வந்துருவான்னு பொய் சொல்லியிருக்கிறாப்ல. ஆனா இந்த அம்மா ஆயுள் தண்டனையே கிடைக்கும்னு சொல்லுச்சு. அப்ப உங்க ஆள் பொய் தானே சொல்லியிருக்கிறாப்லன்னு இவன் அந்த தாடிக்காரர்கிட்ட சொல்றான். ஆமாடா, வாழ்நாள் முழுக்க ஜெயில தாண்டா அவன் கிடக்கணும், உனக்கும் அதே மாதிரி ஆயுள் தண்டனை என்னால வாங்கி கொடுக்க முடியுங்கிறாரு நம்ம தாடிக்காரர். போதுங்க, நீங்க விட்டா எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க, நான் கோர்ட்டுல எல்லாத்தையுமே சொல்ல போறேங்கிறான் அவன். யோசிச்சு பாரு டேய், உங்க அப்பா எவ்வளவு பெரிய இமாம் தெரியும்ல, மசூதியில எவ்வளவு பெரிய பதவி அது, தான் புள்ள இப்பேற்பட்டவன தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாருன்னு பயமுடுத்துறார். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும், கழுத்துல கத்திய வைக்கிறார். என் தங்கச்சி இப்படி கோமால கிடக்கிறதுக்கு அந்த முஸ்லிம் பையன் தான் காரணம், நான் சொல்றபடி செய்யல அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்னு மிரட்ட, அதே சமயம் அங்கே ஒரு போலீஸ் படையே வருது. நம்ம ஹீரோயின் உயரதிகாரி எல்லாருமே அங்கதான் வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்டாரு தாடிக்காரர், மாட்டிக்கிட்டாரு. கழுத்துல கத்திய வச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்ல கருப்பு பட போலீஸ் 2 பேரு அசால்ட்டா அவனோட கையை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிறாரு உயரதிகாரி. அங்க அந்த கருப்பு படையோட துப்பாக்கியை உரியிறான். வேண்டாம் துப்பாக்கியை போடுன்னு உயரதிகாரி சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம ஹீரோயினோ மெதுவா முன்னாடி வராங்க, பயப்படல. பாரு, இப்படி எல்லாம் பண்ணி கோமால கிடக்கிற உன் தங்கச்சிக்கு உன்னால என்ன உதவி பண்ணிட முடியும்னு கேட்க, என் தங்கச்சி கிட்ட நானு சாரி கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரையே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போறார். இதெல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க விஷுவலா. ஆளு மட்டை, மழை வேற பெய்யுது. தாடிக்காரனுக்கு உதவி பண்ண போலீஸ இப்போ கஸ்டடியில எடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. இவன் தான் என்ன நடந்துச்சுங்கிற அந்த உண்மையை இப்ப சொல்ல போறான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கார் சாவி மாதிரி ஒண்ணு ஒரு முஸ்லீம் ஆள் கிட்ட இருந்து ஒருத்தன் வாங்கிட்டு போவான்ல, அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் இப்போ குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிற அந்த முஸ்லீம் பையன். அவன் கார் எடுத்துட்டு போறத நம்ம தாடி அப்பையா பாத்திருப்பார். ராத்திரி பார்க் ஏரியா பக்கம் ரோந்து பணிக்கு போலீஸ் போறது வழக்கம். அப்படி போகும்போது அங்க அதே கார் நிக்கிறதையும் அவரு கவனிக்கிறார் தாடிக்காரர். காலையில அந்த பையன் எடுத்துட்டு வந்த காரு ஏன் பார்க்ல தனியா கிடக்குதுன்னு பாக்குறார். பையனோட பாடியை தேடிக்கிட்டு இருக்கும் போது காலையில ஆகி போயிடும், விடிஞ்சிரும், எல்லாருமே டயர்டா இருக்கிறீங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு எல்லாருமே அனுப்பிச்சிருவார். தனக்கு வேண்டப்பட்ட நம்பிக்கையான ஒரே ஒரு போலீஸை மட்டும் கூட வச்சிருப்பார். 25 வருஷமா என் கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எனக்கு தம்பி மாதிரின்னு பேசி கூட இருக்கிற ஆளை கரெக்ட் பண்ணிட்டாப்ல தாடி. எனக்கா நீ ஒண்ணு பண்ணணுமேன்னு கூட வேலை பார்க்கறவர்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கிறாரு. இந்த கார் நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி தான் அந்த பாடி கிடக்கும். ஏற்கனவே ராத்திரி தேடும் போதே இந்த பாடியை அவர் பார்த்திருப்பாரு, ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிருப்பாரு. இப்ப எல்லாரும் போன பிறகு அந்த பாடியை தூக்கிட்டு வந்து இந்த காரோட ஃப்ரண்ட் சீட்டுக்குள்ள இவங்க வைக்கணும்னு பாக்குறாங்க. இப்படி பாடியை உள்ள போட்டு காரை ஓட்டிட்டு வந்த அந்த முஸ்லிம் பையன் மேல பழி போடணும்னு பாத்துருக்கிறார். அதெல்லாம் கிடக்கட்டும், அந்த பையனோட பேக், ஸ்கூல் பேக் வச்சிருந்தானே, அது எங்க அப்படின்னு கேட்டா, என்ன பேக், நாங்க பாடியை தூக்கி கொண்டு வந்து காருக்குள்ள போடும்போது பேக் அங்க இல்லையே அப்படிங்கிறாரு இந்த போலீஸ். மாட்டிக்கிட்ட போலீஸ். உயரதிகாரிக்கு மேல உச்ச அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கிறார், மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு வராப்ல. அவரு பரவாயில்ல, எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க, இந்த கேஸை நீயே விசாரி, ரிப்போர்ட்
ரிப்போர்ட் எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போற. ஏன் சார் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்? உங்களுக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சா நான் இந்த வேலையை ரிசைன் பண்றேங்கிறாரு உயரதிகாரி. வயசாயிருச்சு, இதுக்கு மேல இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? ஜெயிலுக்குள்ள கிடக்கிற அந்த முஸ்லீம் பையனை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குது. பார்த்து இந்த கேஸை நல்லபடியா விசாரணை பண்ணுமான்னு சொல்றாரு உயரதிகாரி. கொலையாளிய கண்டுபிடி, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. இங்க அப்படியே நிப்பாட்டிக்கிறேன். இதன் பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்ட்ரோல சொன்னபடி இதுவரை நீங்க பாத்தீங்கல்ல, இதுவரை நடந்த ஐட்டத்தை வச்சு, நடந்த விஷயங்களை வச்சு உண்மையான கொலையாளி யாருங்கிறதா நீங்க கணிக்கிறீங்க. உங்க கணிப்பு என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு உங்க மேல சந்தேகம் அத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கிளைமேக்ஸுக்கு வந்து உண்மையான குற்றவாளி யாருங்கிறத இப்ப நீங்க அடுத்து பார்க்கும்போது தெரிய வரும். கிளைமேக்ஸை பார்த்துட்டு எஸ் நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்றவங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல என்னோட கெஸ் தப்பா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யாரு கரெக்டா கண்டுபிடிச்சாங்கன்னு. கமெண்ட் பக்கம் வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ரைட், இப்ப மீறி கிடைக்கல போவோம். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணுங்க. டைம் கொடுக்குறேன். என்ன ரன் பண்ணியாச்சா? சரி, இப்ப கன்னியூ பண்ணுவோம். அப்புறம் அந்த முஸ்லீம் குடும்பத்துக்கிட்ட போய் நடந்த மேட்டரை சொல்லி உங்க பையன் கூடிய சீக்கிரம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துருவான்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கூடவே நாங்க உங்ககிட்ட ஒரு மேட்டரை கேட்கணும்னு, ஒரு மேட்டரை பேசணுங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க வீட்டுல இருந்த ரெண்டாவது பையனை உடனே டே டீ போட்டு எடுத்துட்டு வாடான்னு உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் இருக்காங்க. உங்க பழைய பார்ட்னர், அதான் இறந்து போன பையனோட அப்பா, அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு விசாரணை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பார்த்தா இந்திராவை பார்த்து இறந்து போன அந்த பையனோட அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். இப்ப போலீஸ் எல்லாரும் என் பக்கம் திரும்பிட்டாங்க. ஒரு பையலை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டவங்க அந்த பையன் இப்ப நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண போறாங்களா? என்ன நடக்குது பாருன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பயமா இருக்குங்கிறாப்ல. டீச்சர் அம்மா இந்திராவோ நான் கூட இருக்கிறேங்கிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவனும் அப்படிங்கிறாப்ல இவர் புலம்புறார். டீச்சர் அம்மாவை தடவி கொடுத்து நீ எவ்வளவு வலிமையானவன்னு எனக்கு தான் தெரியும், நான் இருக்கிறேன் அப்படின்னு அட்வைஸ போட்டுக்கிட்டு இருக்குது. அதே சமயம் பொண்டாட்டி காலு. இப்ப வரைக்குமே இறந்து போன அந்த பையனோட மேல 2 டிஎன்ஏ எடுக்கப்பட்டுச்சு. அந்த 2வது டிஎன்ஏ யாரோடதுங்கிறது இப்ப வரைக்குமே தெரியல போல. அதைத்தான் நம்ம ஹீரோயின் இப்ப விசாரிக்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருந்ததா இறந்து போன அந்த பையனோட அப்பா சொன்னாரு. அது யாரு கிளைண்ட் என்ன ஏதுங்கிறத விசாரிங்கிறாங்க. அப்புறம் அந்த அப்ரூவரான பையனோட மொபைல் சாட்டை வச்சு ஏதாவது டீடைல் தெரியுதா அப்படின்னு விசாரிச்சா ஒன்னும் டீடைல் கிடைக்கலங்கிறான் ஒருத்தன். இன்சூரன்ஸ் கிளைமுக்காக அப்பன் போயிருக்கிறானான்னு விசாரிக்க சொன்னாங்கல்ல. கிளைம் அப்ளை பண்ணிருக்கிறான் அப்பன், ஆனா இன்னும் பணம் செட்டில் ஆகல. ஏன்னா கேஸ் முடிஞ்சாதான் என்ன ஏதுன்னு தெரிய வரும்னு இன்சூரன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. ஒட்டுமொத்த போலீஸோட சந்தேகமும் இப்போ அப்பங்கார மேலதான் இருக்குது. வீட்டு பக்கம் அப்பா வந்தா மேல ஏதோ சத்தம். யாரு? அந்த சுருட்டமுடி பையன் வருவான்ல, அவன் இறந்து போன அந்த பையனோட அம்மா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான் போல. கரெக்டா அந்த நேரமா உள்ள வந்து பொலின்னு அறையறாரு. உடனே அங்க இருந்து ஓட பாப்பான். படியில பிடிச்சு தள்ளி விடுறாரு. எங்கடா ஓடுறேன்னு வெட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கிச்சன் பக்கம் ஓடியாருவான். ஒரு பாட்டில் எடுத்து தலையில அடி. அப்புறம் ஒரு பாத்திரம் கையில கிடைக்கும், வடச்சட்டி. அந்த வடச்சட்டி எடுத்து தலையில அடி அடின்னு அடிச்சு பெரிய சம்பவம் ஆக்கி விட்டான். அடுத்து போலீஸ் வருது. அப்பனை அரெஸ்ட் பண்ணுது. கிச்சன் பக்கம் அந்த சுருட்ட முடிக்காரன் பாடியா கிடக்குறான். அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அவகிட்ட தான் விசாரணை இப்ப நடத்தியாகணும், வேற வழி இல்ல. என்னமா நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. நான் வீட்டுல இருந்தேன், என் புருஷன் வெளியில இருந்தாரு, வீட்டு பக்கம் வரல. திடீர்னு இந்த சுருட்ட முடிக்காரன் வந்தான், என் கூட பேச ஆரம்பிச்சான். திடீர்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சான். லவ் பண்றேன் வைக்கிறேன் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சான். உடனே நான் என் புருஷனுக்கு கால் பண்ணேன். ஆனா என் புருஷன் போனை எடுக்கல. அந்த சுருட்ட முடி பையனுக்கு டேய் உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன, 10ஆவதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கூட சொல்லி பார்த்தேன். ஆனா என் பேச்ச கேட்காம என்ன கட்டாயப்படுத்த பார்த்தான். நல்ல வேலை அதே சமயம் என் புருஷன் அங்க வந்துட்டாரு. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான் அம்மா. நம்ம ஹீரோயினும் இனிதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவன் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கானு கேட்டா இல்லங்கிறாங்க அம்மா. என் கூட பிறக்காத தம்பி மாதிரி அவன். ஆக்சுவலா அந்த சுட்டு முடிக்காரன் யாருன்னா போதை வியாபாரத்தை விட்டுவிட்டு யூடியூபர் ஆனார்ல ஒருத்தர், அவரோட தம்பி தான். அவர் அந்த போதை பிரச்சனையில ஒரு 4 வருஷம் ஜெயிலுக்கு போனார். அப்படி ஜெயிலுக்கு போகும்போது தம்பிக்காரனை யாரையாவது பாத்துக்கணும் இல்லையா? அப்ப அந்த தம்பிக்காரனை பாத்துக்கிட்ட குடும்பம் தான் இந்த குடும்பம். அந்த யூடியூபரோட தம்பி தான் இந்த சுட்டு முடிக்காரன். அவன் தான் இப்ப செத்து போய் கிடக்குறான். இதெல்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. உங்க புருஷன் எப்படி உங்ககிட்ட வன்முறையா நடந்துப்பாரா, அடிச்சிருக்காரான்னு விசாரிச்சா ஆமாங்கிறாங்க. அப்பயே நீங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாமேன்னு கேட்டா நான் ஒரு இந்திய பொண்ணு, ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம இந்த மாதிரி வெளிநாட்டுல என்னால வாழ முடியாதுங்கிறாப்ல வருத்தப்படுறாங்க. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அப்பங்காரனுக்கு பிசினஸ்ல நிறைய அடி, பண பிரச்சனை வேற இருக்குது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியுங்கிறாங்க இந்த அம்மா. இந்திராவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு விசாரிக்க அப்படி அங்க சீனு கட்டாதுங்க. இங்க நம்ம ஹீரோயின் புருஷங்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் என் பொண்டாட்டிட்ட தப்பா நடக்க பார்த்தான், உள்ள புகுந்து அடிச்சு கொண்டுட்டேங்கிறாங்க. நீயும் தான் உன் பொண்டாட்டி கிட்ட தப்பா எத்தனால நடந்துகிட்டு இருந்த, அடிச்சிருக்க, இது தப்பா தெரியலன்னு கேட்க சேச்சே என் பொண்டாட்டி என்ன அடிச்சதே கிடையாதுங்கிறாரு புருஷன். எங்களை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாயின்னு தெரியுதான்னு அந்த அம்மா கேக்குது. பல தடவை உன் பொண்டாட்டியை அடிச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா எல்லாம் பொய்யுங்கிறாரு இவரு. நீயும் அந்த முஸ்லிம்காரரும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பார்ட்னரான அவருக்கே தெரியாம கம்பெனியோட ட்ரக் வண்டியை ஒண்ணு நீ வித்திருக்கிற. நீ எல்லாம் பேசாதரா அப்படின்னு சொன்னா
ஆமா வித்தேன், ஏன்னா என் பிள்ளைக்காக உடனே பணம் தேவைப்பட்டது, வித்தேன், தப்பு தான் அப்படிங்கிறாரு. இந்திராவையும் அடுத்து விசாரிக்க போனதா சொல்ல, எதுக்கு தேவையில்லாம அந்த டீச்சரை மாவை இழுக்கிறீங்க, அதான் நான் தான் அடிச்சு கொண்டேன்னு ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் இதுல விசாரிக்க என்ன கிடக்குதுன்னு கேட்டா, இந்த கொலைக்காக இல்ல உன் பிள்ளைய நீதான கொன்ன அதை விசாரிக்கிறதுக்காகன்னு சொல்ல பயங்கரமா கோவம் வருது அப்பாவுக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, என் பிள்ளைய நான் எதுக்கு கொல்ல போறேன் அப்படிங்கிறாரு அப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் புள்ள பேர்ல 1 கோடிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிற, அவன் ஜெத்தா உனக்கு காசு கிடைக்கும் தானே, சாகணும் நீ எதிர்பார்த்திருக்கிறது தானே அப்படின்னு கேட்டா, நான் என் புள்ளைய கொல்லல அம்புட்டு தாங்குறான். ஒரே சப்போர்ட் குரூப்ல இந்திராவை வந்து கூப்பிட்டு விசாரிச்சா, இந்திராமா உங்க ஹோம்ஒர்க்ல நிறைய சொதப்பல் இருக்குது, ஒரு சப்போர்ட் குரூப்ல நானும் அவரும் ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறப்ப சொல்றாங்க. அது என்ன சப்போர்ட் குரூப்னு கேட்டா, யாரெல்லாம் கோவிட்ல தன் உறவுகளை, கொரோனா நோயில தன்னோட உறவுகளை யாரெல்லாம் இழந்தாங்களோ அவங்களுக்கு மீண்டு வருவதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ குழு. அந்த குழுவுல நானும் ஒருத்தி, தான் அம்மாவை இழந்த அவரும் ஒருத்தர், அவரோட ஸ்பான்சர் நானு, அவரை கரெக்டா கொண்டு போக வேண்டியது என் கடமை, மீட்பு குழுவுல இருக்கிற என்னோட கடமைங்கிறாப்ல இந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் பொய்ங்கிறாங்க நம்ம ஹீரோயின், அருமையா கதை சொல்றேங்கிறாங்க, கதையெல்லாம் நிஜங்கிறாங்க இவங்க. அதே சமயம் போன் வருது, அந்த 2வது டிஎன்ஏ யாரோடதுன்னு கேட்டாங்கல்ல, அந்த டிஎன்ஏ யாரோடதுன்னு இப்ப தெரிஞ்சிருச்சான், டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கான். யாரோடதுன்னு கேக்குறாங்க. கட் பண்ணா ஒரு வீட்டுக்குள்ள போலீஸ் வேக வேகமா நுழையுது, மொதுன்னு உள்ள நுழையறாங்க. யார் வீடு? நம்ம யூடியூபரோட வீடு தான். வியாபாரம் எல்லாம் இப்ப நான் பண்ணல, திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொன்னார்ல, அவரோட வீட்டுக்குள்ளதான் சோதனை நடக்குது. வீட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி கிடைக்குது. அப்புறம் வீட்டுக்குள்ள போதைப் பொருட்களை விற்கிறதுக்காக மொத்தமா ஒரு பாக்கெட் நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது. மொபைல் போன் ஒண்ணு கிடைக்குது. இறந்து போன அந்த பையனோட ஸ்கூல் பேக், அதுவும் இந்த யூடியூபரோட வீட்டுல தாங்க இருக்குது. போலீஸ் யூடியூபரை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. என்னங்க நடக்குது? இதெல்லாம் என்னோடது இல்லங்க, நான் திருந்தி வாழ்றேங்க, நம்புங்கன்னு யூடியூபர் அழுதுகிட்டே போறாரு. அங்க இருந்த போன்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியாது, பார்த்தா ஏர்போர்ட்ல இறந்து போன அந்த பையனோட அம்மா பொட்டி படிக்கைய கட்டிக்கிட்டு பிளைட்ட பிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. பின்னாடியே ஒரு 2 போலீஸ் வண்டி வந்து நிக்குது. இறந்து போன அந்த பையனோட அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோயின் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க விசாரணைக்காக. கூட வக்கீல் இருக்கிறாப்ல. நம்ம ஊர்ல மாதிரி அடிச்சு மிதிச்செல்லாம் விசாரிக்க முடியாது, அங்கெல்லாம் ரூல்ஸ் கெடுபடியா இருக்கும். குடிக்க தண்ணி கிடைக்குமான அந்த அம்மா அசால்ட்டா விசாரிக்குது. ஹீரோயினுக்கும் அவ மேல பயங்கர கோவம் இருக்குது. கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் பேசுறாங்க. ஏன் இப்படி பண்ணேன்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றேன். என்னைக்கு அந்த சீக்கு ஆளை கட்டணனோ அன்னைக்கே என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, நரகம், அவனை பழி வாங்கணும்னு துடிச்சேங்கிறாங்க இந்த அம்மா. சரி பழி வாங்குறதா உன் புருஷனை பழி வாங்கு, அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பையனை போய் கொன்னேன்னு கேட்டா, ஏன்னா என் புருஷனுக்கு அந்த பையன் தான் உசுறு, இந்தியா வரைக்கும் போய் இந்த பையன் தான் வேணும்னு தத்தெடுத்து இங்க கொண்டு வந்தாப்ல. கொரோனா பீரியட்ல பாட்டிமா இறந்து போச்சுல்ல, அந்த பாட்டிமாவுக்கும் இவளோட புருஷனுக்கு தான் குழந்தை வேணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கு, அதனால தத்தெடுத்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பெருசா குழந்தை வேணுங்கிற விருப்பம் இல்ல. இவகிட்ட ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறோம் சம்மதமான கூட மாமியாரும் கேட்கல, புருஷனும் கேட்கல. தத்தி எடுத்த பிறகு அந்த பையனை பாத்துக்கிட்டது எல்லாமே பாட்டிமா தான். ஆனா கொரோனால எப்போ அது செத்து போச்சோ அப்புறம் இந்த அனாதை பையல பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்து விழுந்துச்சு. இப்படி பேசுறா இவ. சரி ஏன் கொன்னன்னு கேட்டா, வேற வழி இல்லைங்கிறா. இந்தியால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிலாந்து நாட்டுக்கு இங்க கொண்டு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி என் புருஷன் என்ன வச்சிருந்தாரு. அந்த ஆளோட அம்மாவை மாமியாரையும் நான் தான் பாத்துக்கணும், யாரோ ஒரு அனாதை பையல கொண்டு வந்து தத்தெடுத்திருக்கிற என் புள்ளன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு, அந்த பயலையும் நான் தான் பாத்துக்கணும். என்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கறத என் புருஷன் உணரவே இல்ல. இதுக்கு நடுவுல இந்திராங்கிற ஒரு பொண்ணை வேற அவரு டாவடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அந்த சுருட்டு முடிக்கார மேட்டரை விசாரிச்சா, யூடியூபர் பண்ண தப்புக்காக 4 வருஷம் அப்போ ஜெயிலுக்கு போகும்போது அப்பெல்லாம் அவர் யூடியூபர் ஆகல, வியாபாரம் படுத்துருச்சு, மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இனிமே அந்த வியாபாரம் வேணாம்னு நினைச்சு திருந்ததுக்காகத்தான் 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் தான் யூடியூபர் ஆயிருப்பார். அந்த 4 வருஷ கேப்ல அந்த யூடியூபரோட தம்பிய இந்த அம்மா தான் வீட்டுல வச்சு பாத்துக்குச்சு. அதுக்கு பரிகாரம் எனக்கு வேண்டாம், புருஷன் என்ன கவனிக்கல, புருஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அந்த சுருட்டு முடிக்காரனை வச்சுக்கிட்டு தான் அவ சொல்லுவா. அப்போ அந்த சுருட்டு முடிக்காரன் இந்த அம்மா ஒன்னும் ரேப் பண்ணலாம் முயற்சி பண்ணல. சொல்ல போனா இவதான் அந்த சுருட்டு முடிக்காரனை ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்தி இருக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் சுருட்டு முடிக்காரனையே வச்சு எப்படி உன் தத்து பிள்ளையே நீ கொன்னேன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி 30 ரூபா பேலன்ஸ் தராம என்ன விரட்டி விட்டாங்கன்னு சுருட்டு முடிக்காரன்ட்ட தான் வந்து அந்த பையன் பேசியிருப்பான் போல தெரியுது. என்ன பேசிட்டாங்கிறத நமக்கு காட்டல. சரி வாடான்னு இவன் கூட்டு வரான் சுருட்ட முடிய அந்த பையனை. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தி கொன்னு இருக்கிறான். குழந்தை பாடியாகி மிதந்த பிறகு மேல ஓடியாந்து அந்த பையனோட ஸ்கூல் பேக்கையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்கிறான் இந்த சுருட்ட முடி. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லட்டுமான்னு நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போ உண்மையான குற்றவாளி அந்த முஸ்லீம் பையன் இல்லன்னு தெரிய வந்து அவனை நாங்க ரிலீஸ் பண்ண போறோங்கிற மேட்டர் தெரிய வந்ததோ அப்ப அந்த சுருட்ட முடி பயந்து போயிருக்கு. போச்சு, நாம தானே கொலை பண்ணோம், நாம மாட்டிப்போமேனு பேனிக் ஆயிருப்பான், பயப்பட்டிருப்பான். எங்க அவன் வாயை திறந்தா நீ மாட்டிப்பேன்னு சொல்லி அவனை கொல்றதுக்காக இந்த கற்பழிப்பு நாடகத்தை நடத்தி இருக்கிற. கரெக்டா அவன் புருஷன் வரும்போது ஐயோ அம்மானு கத்தி இருக்கிற. கோவக்கார புருஷனும் என்ன நடக்குதுன்னு தெரியாம பலிகாடா ஆயிட்டாரு. சரிதானேன்னு கரெக்டா கேக்குறா. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு இந்த அம்மா கேக்குது அசால்ட்டா. ஆதாரம் இருக்குன்னு பிருத்திவியுடைய 2வது போன் யூடியூபர் வீட்டுல இருந்து ரகசியமா எடுத்தாங்கல்ல,
அந்த போன்ல நிறைய மெசேஜ் கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த பயலுக்கும் இந்த அம்மாவுக்கும் நடுவுல நடந்த கான்வர்சேஷன் எல்லாம் பிளாஷ்பேக்ல பார்த்தா என்னால நிம்மதியா தூங்க முடியல, மாட்டி போகணும் பயமா இருக்குன்னு இந்த அம்மா கிட்ட காட்டி பிடிச்சி கதறிப்பேன், அழுதுருப்பேன். சுருட்ட முடி, பயப்படாத, நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன்னு இவ சொல்லியிருப்பா. நான் பாத்ரூம் பக்கம் போயிட்டு வரேன், கொஞ்சம் அமைதியாரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் அம்மா வந்திருக்குது. வழக்கம் போல ஜாலியா இருந்திருக்காங்க. இந்த அம்மா பாத்ரூம் போன கேப்ல புருஷனுக்கு கால் பண்ணிருக்கோம், புருஷன் எடுத்திருக்க மாட்டான். அவன் எப்படி வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சு இனிமே உனக்கு நடுவுல இதெல்லாம் வேண்டாம், நாம அதை நிப்பாட்டிக்கலாங்கிறாப்ல லைட்டா அவனை ஏத்தி விடாப்ல பேச ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேச, என்ன விளையாடுறியா, உனக்கா நான் எவ்வளவு செஞ்சு இருக்கிறேன், நீ இப்ப விட்டுரு வைக்கன்னு சொன்னா எப்படி என்னால ஒத்துக்க முடியும், முடியாது முடியாது ப்ளீஸ் என்ன விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சமயம்னா கரெக்டா புருஷங்கார உள்ள வருவான். இவனை பாப்பான், அப்புறம் கொலை வரைக்கும் போயிருக்கும். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வரும். ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தையோட உசுரை நீ எடுத்திருக்கிற. அந்த தத்து பிள்ளையும் பாவம் தான், அந்த சுருட்ட முடி பையன் எடுப்பார் கைப்புள்ள அவனும் பாவம் தான். மிருகமானின்னு கேட்பா. இறந்தவங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இருக்கு, என்ன பார்த்தா உங்களுக்கு பாவம் இல்லையா பாவமா இல்லையான்னு கேட்கிறா. அவ என்னத்த சொல்றது. இந்த பக்கம் மேட்ரை எல்லாம் பாவப்பட்ட அந்த அப்பங்கிட்ட சொல்லும் போது அவர் அழுகிறார். ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் கொஞ்சம் வன்முறையோட நடந்துக்கிறேன், அடிக்கிறேனெல்லாம் நீங்க அன்னைக்கு என்ன பார்த்து முறைச்சிங்க, என் பொண்டாட்டியை நான் கொண்டு இருந்தா இந்நேரம் 1க்கு 2 உசுறு போயிருக்காதுல்ல அப்படிங்கிறாப்ல புருஷன் சொல்றான். அம்மாவா இருக்கிற தகுதியே இல்லாதவ என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. பொலிர்னு ஒரு அறை கொடுக்குறான் நம்ம ஹீரோயின். ஏன்னா இவன் பொண்டாட்டிய ஒழுங்கா நல்லா சந்தோஷமா வச்சிருந்தான்னா அவ ஏன் இப்படி எல்லாம் போக போறா, இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறா. இப்ப கூட தப்பு என் பேர்லயும் இருக்குங்கிறத ஒத்துக்காம பொண்டாட்டி மேல பழிய போடுறேன், அதுக்கு தான் போலியர்னு ஒரு அறை. அடுத்து அந்த யூடியூபர் அவர் மேல தப்பு இல்லைன்னு போலீஸ் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியில வந்து இறந்து போன தன் தம்பிக்காக சில மரச்சடங்குகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த யூடியூபர். கூடவே தத்து பிள்ளை அவரும் இறந்து போயிருப்பாருல்ல, அவருக்கும் சேர்த்து இங்க மரச்சடங்கு நடக்குது. இறந்து போன பையனும் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த பையன். அடுத்து 2வதா அந்த சுருட்டமுடிக்காரன் இறந்தான்ல, அவனும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவன் தான். சோ இறந்து கிடக்கிறது அவங்களுக்கு சடங்கு நடக்கிறது எல்லாமே சீக்கிய மதத்தின் அடிப்படையில நடக்குது. ஆனா அங்க ஏகப்பட்ட முஸ்லீம் மதத்தை சேர்ந்த நிறைய பேரு அந்த சடங்குல வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கலவரம்னு அடிச்சு கிடந்தது. ஆனா உண்மை தெரிஞ்ச பிறகு மதம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. நம்ம ஹீரோயின் கூட அங்க வந்து அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு போறாங்க. அப்புறம் நம்ம தாடிக்கார போலீஸோட தங்கச்சி கோமலை கிடக்குறாங்கல்ல, அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யறதுக்காக நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தான் நிறைய மணக்கறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினுக்கு இன்சூரன்ஸ் சைடுல இருந்து 1 கோடிக்கு மேல இன்சூரன்ஸ் பணம் வருது. ஹீரோயினோட பையனும் அந்த துப்பாக்கி சூடு முயற்சியில இறந்து போனா இல்லையா, அங்கெல்லாம் எல்லா பேருமே எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வைப்பாங்க. அப்படி வந்த பணம் தான் அது. ஆனா அதே செக்க கிழிச்சு எரியறா. இந்த லெவலுக்கு சென்டிமெண்டெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இறந்து போன உசுறு இப்படி கிழிச்சு எரியறதுனால வரவா போது. இன்சூரன்ஸ் காரனுக்கு இப்படி பணத்தை கிளைம் பண்ணலன்னா அவன் கோடி கோடியா சம்பாதிப்பான். இல்ல குறைஞ்சபட்சம் அந்த பணத்தை வாங்கி இந்த மாதிரி குழந்தைகளோட நலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கூட டொனேட் பண்ணிருக்கலாம். இப்படி கிழிக்கிற கதையெல்லாம் எப்படி டைரக்டர் பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவங்களும் புள்ளையோட நினைப்பாவே இருந்தவங்க. புள்ளையோட அந்த ரத்தக்கரை படைஞ்ச டிஷர்ட் ஒண்ணு இருக்குது, எவ்வளோ ஒரு கிரிக்கெட் சுட்டு கொண்டா இல்லையா அப்ப போட்டுக்கிட்டு இருந்த டிஷர்ட் அது, அதையும் அவங்க எரிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாளா இந்த துக்கத்துல இருந்து மீள முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இனி கடைசியா ஒரு தடவை அழுதுட்டு அந்த துக்கத்துல இருந்து மீண்டு இன்னைக்கு வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுல்ல. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இவங்க தான் கடைசியில குற்றவாளியா இருப்பாங்கன்னு. ஆனா அதையும் தாண்டி உங்கள யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.